ஹாய் எல்லாரும் வணக்கம். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து பரபரன்னு ஓடிட்டே தான் இருப்போம். ஸோ நான் எப்படி பரபரன்னு ஓடிட்டு என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ இட்ஸ் எ வெனஸ்டே vlog. காலையில் எழுந்த உடனே வேலையை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அன்றைக்கி சமைக்கிறதுக்கு அரிசியெல்லாம் ஊற போடணும், பருப்பு புளி அந்த மாதிரிலாம் ஊற போடணுன்னா முதல்ல வாஷ் பண்ணி ஊற வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வேலையாக சாப்பாடுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி அப்படியே களைஞ்சி வச்சுருவேன். அது எப்போ கொதிக்கும் நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம இன்னொரு வேலை செஞ்சுருந்தால் மைண்டே வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் கவினுக்கு வந்து கஞ்சி காசி வச்சுருவேன். ஸோ அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எனக்கு காலையில் கஞ்சி காசுகிற குண்டான்லேயே வந்து நான் இதெல்லாம் வேக வச்சுருவேன். முட்டை வைக்கிறதா இருந்தாலும் இதிலே வந்து நான் வாஷ் பண்ணி வேக வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு பாத்திரமும் கொஞ்சம் குறையும் அப்படின்றதுனால சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் நான் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம போய் துணியெல்லாம் ஊற வைக்கணும். அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் அந்த ஷாக்ஸ் எல்லாமே நான் டெய்லியுமே கையில் துவைச்சிட்டு தான் வாஷிங் மிஷினில் போடுறது, லஞ்ச் டவல் எல்லாமே. ஸோ அந்த வேலையும் இருக்குது. ஸோ சைடில் அப்பப்போ போய் அப்படியே அதை எல்லாமே பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நான் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். காலையில் போய் பார்த்தா மாம்பழம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக தான் பழுத்திருந்தது, ரொம்பலாம் மோசமாக இல்லை. ஸோ அதனால் துருவி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அப்போவே மைண்டில் வந்து வேறு என்னடா சாதம் ஆப்ஷனாக செய்யறது, இது சரியாக வரலன்னா அப்படின்னு ஓடிட்டே இருந்தது. முதல்ல குக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது தான் இந்த ஒலை கொதிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து முன்னாடியே அரிசி களைஞ்சி வச்சிட்டோன்னா அந்த டைமில் அப்படியே எடுத்து டக்குன்னு கொட்டிட வேண்டியது தான் அதில். அதுக்கப்புறம் சாதம்லாம் வடிக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் பல டைம் வந்து இந்த மாதிரி தான் வெளியில் வந்துடும். முதல்லலாம் எனக்கு கை சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கும். பட் இப்போ வந்து பழகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு எல்லாம் நான் ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பேஸ்ட்டு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக நம்ம இன்றைக்கி மாங்காய் சாதமே நம்மளுக்கு கை கொடுத்துருச்சு. செகண்ட் ஆப்ஷனுக்கு போக வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னுமே வந்து நான் ரெடி பண்ணி பட்டரு அது எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய காஃபி டைம். காஃபியை குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை. காலையில் வந்து கூழ் தான் கரைச்சிருந்தேன். சாப்பாடு வடித்த குண்டானே வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வந்து கரைச்சிட்டேன். ஸோ பெரிய குண்டானில் கரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கீழே சிந்தாது, எதுக்கு 1-2 வேலை எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்ட்டு மனசு அந்த டைமில் ஒன்று சொல்லும். அதை கேட்டுட்டு கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நம்ம போயிடணும். அது கரெக்டாக இருக்கும். பல டைம் நானுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அவருக்கு ஸ்நாக்ஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கவினும் அழகாக குளித்து ரெடி ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாரு. ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லையா? சரி சாமி, இதை கூழ் குடிச்சிருந்தா. ஸோ குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, சூடாக இருந்தாலே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வெனஸ்டே அப்படின்றதுனால கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக கிளம்பிட்டார். ஸ்கூல் டேஸில் மோஸ்ட்லி என்னோடய காலை பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.